ஆனா கொலை நடந்த நேரம் 10 மணி முதல் 10:30 மணி வரை. அரவிந்த் சொன்ன நேரமும் கொலை நேரமும் ஒத்துவரவில்லை. மேலும் அவன் கையில் ஒரு காயம். ஆடியோ கதை. கார்த்திக் நிழலின் தடம். இந்த அமைதியான ஒரு இரவு. சென்னை புறநகரில் உள்ள பழைய பங்களாவில் திடீரென்று நடந்த ஒரு கொலை. அந்த கொலைதான் இந்த கதையின் சந்தேகத்தை உறுதியாக்கியது. இறந்தவர் பிரபல தொழிலதிபர். விசாரணை அறைக்கு அழைத்தார்கள். உடனே வழக்கை எடுத்துக் கொள்கிறார். கடுமையான குரலில் போலீஸ் அதிகாரி. ஏசிபி கார்த்திக், உண்மையை சொல்லு. சம்பவ இடத்தை பார்த்த தெரிஞ்ச நபர் நீதான். இது சாதாரண கொலை. அமைதியாக தலை குனிந்தான். யாரோ திட்டமிட்டு செய்தேன்னு சொன்னான் என்று மனதில் முடிவு செய்கிறார். ஆமாம், உடைந்த கண்ணாடி. அவர் எனக்கு சம்பளம் தராமா மற்றும் அவமானப்படுத்திய தடையாம். கோபத்துல தள்ளி காலடிச்சுவடு. அவர் கீழே விழுந்தான். தலையில் இரவு 10 மணிக்கு. அங்கேயே மாஸ் போட்ட ஒரு நபர் உள்ளே போனார் சார். அந்த அறையில் அந்த வார்த்தை சில நொடிகள் சந்தேகத்தை விதைத்தது. கார்த்திக் மெதுவாக சொன்னார். காட்சிகளில் கோபம் ஒரு நிழல் போல ஒரு மனிதனையும் கொலைகாரனா மாற்றிடும் அரவிந்த். முகம் தெரியவில்லை. ஒரு நொடி கோபம். ஆனால் நடையின் வடிவம் உயிரை உயர்த்துடுச்சு. யாரோ தெரிந்தவன் போல இருந்தது. ரமேஷ் தன் மொபைலில் சோதித்த போது இந்த கடைசியாக பேசப்பட்ட நபர் கதை முடிவில் அரவிந்த். ஏசிபி கார்த்திக். ரமேஷின் பழைய ஊழியர். குற்றம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் முன் வேலை இழந்தவர். ஒரு நாள் அடுத்த நிச்சயமாக உண்மை வெளிச்சத்துக்கு வரும். அவன் வீட்டுக்கு போனதுதான் பயத்தில் இருந்த அரவிந்த் சொன்னான், சார், நான் எதுவும் செய்யல. கடன் கேட்கத்தான் நேத்து அவரை பார்த்தேன். 9:30 மணிக்கு வந்தேன். 10க்குள்ளே திரும்பி வந்துட்டேன்.